நம்ம இந்தியால கிடைக்கிற அதே பொருட்கள் வெளிநாடுகள்ல எப்படி மாறு வேஷத்துல கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடி உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இல்ல ட்ரிங்க்ஸ் ஃப்ரீயாவே வாங்கிக்கலாமா? இந்த நாட்டுல ஏன் நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு நல்ல கேம் விளையாடணும்? நம்ம சாப்பிடுற தர்பூசணி எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. இந்த நாட்டு கவர்மெண்ட் எதுக்காக மக்களை எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்குது? முகேஷ் அம்பானி எந்த கம்பெனியோட மொபைல் போனை யூஸ் பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற ஆட்ஃபோர்ட்ஷயர்ல எந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்கள் அண்ட் பேக்கரிகளை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க நீங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு பணம் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பண்ண வேண்டியதெல்லாம் பேக்கரி இல்ல ரெஸ்டாரண்ட்ல உள்ள ஸ்டாஃப்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கான காரணம் அங்க உள்ள மக்கள் நிறையவே டிப்ரெஷனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்களாம். இதனால அங்க உள்ள மக்களை டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அங்க தொடங்கிட்டு இருக்காங்க. இங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்ல ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஃப்ரீயா வேணும்னா பேக்கரி உள்ள போய் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணியோ இல்ல காமெடி பண்ணியோ உள்ள இருக்கிற ஸ்டாஃப்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா நீங்க கேக்குறத அவங்க உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தருவாங்க. உண்மையாவே இந்த விஷயத்தை வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். நம்பர் 2, நார்மலா நம்ம நாட்டுல எல்லாம் 10th இல்லனா 12th முடிச்சாலே மேற்கொண்டு படிக்கிறதுக்காக நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா சைனால எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரியான இந்த ஒரு சிஸ்டம் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா சைனால குழந்தைகளை 10th 12th வரைக்கும் இல்ல 14th வரைக்கும் படிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி அங்க 14th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கான காரணம் அங்க உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளுக்கு வெறும் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறனால காலேஜ்ல போய் படிக்கிற அளவுக்கான மெச்சூரிட்டி வளர்ந்துருக்காதான். அதனால சைனால உள்ள ஸ்கூல்கள்ல எல்லாம் 13th 14th வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியும். இது கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், 100% இது உண்மை. நம்பர் 3, நார்மலாவே நம்மள சுத்தி இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாமே நம்மளோட என்விரான்மெண்ட் நல்லா கூலா வச்சிருக்கோங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்தியாவை சேர்ந்த அபூர்வா கௌஷிக்ங்கிறவங்க இந்த விஷயத்தை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க போல. ஏன்னா அபூர்வா அவங்களோட பெட்ரூமே ஒரு காடை போல மாத்திட்டாங்களாம். அவங்களோட பெட்ரூம்ல மட்டுமே உங்களால 200க்கும் அதிகமான வித்தியாசமான செடிகளை பார்க்க முடியும். இதனால எவ்வளவு அதிகமான வெயில் அடிச்சு டெம்பரேச்சர் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அவங்களோட ரூமுக்கு ஏர் கூலரோ ஏசியோ எதுவுமே தேவைப்படாதாம். ஏன்னா இந்த மரம் செடி கொடிகள் மூலமாவே அவங்களோட ரூம் ரொம்பவே குளிரா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இயற்கையான முறையில ரூமை கூலா வச்சுக்கிறதுக்கான இதை விட பெஸ்டான ஒரு ஐடியா இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 4, நார்மலாவே உள்ள இருந்து நல்ல சிவப்பு கலர்ல இருக்கிற தர்பூசணி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரீசெண்டா இந்தியாவோட ஃபுட் சேஃப்டில இருந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா இந்த நல்ல சிவப்பாவும் இனிப்பாவும் இருக்கிற தர்பூசணி உங்களை டிசேபிள் ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். இது எப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தர்பூசணியோட சேல்ஸை கூட்டுறதுக்காக நிறைய பேர் எரித்ரோசின் கலர் அண்ட் ஸ்வீட் சிரப்பை இந்த மாதிரி தர்பூசணிக்குள்ள ஏத்துறாங்களாம். இது காரணமா தர்பூசணி நல்ல இனிப்பாவும் சிவப்பு கலர்லயே மாறிடும். அதனால நீங்க தர்பூசணி பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதுல இந்த மாதிரியான கலரை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்ல காட்டன் பால் எடுத்து இந்த மாதிரி தர்பூசணி பழத்துக்கு மேல வச்சிடுங்க. ஒருவேளை இல்ல சிவப்பு கலர்ல கலர் ஒட்டிச்சுன்னா அந்த தர்பூசணில கலரை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தமா. அண்ட் எந்த ஒரு கலரும் ஒட்டாம இருந்தா அது டோட்டலி நேச்சுரலானது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்கிட்ட போய் சேர்றது கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்பர் 5, நார்மலாவே நம்ம இடங்கள்ல யாருக்கு அது டாக்டர் ஆகணும்ங்கிற ஆசை இருந்ததுன்னா அவங்கள எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல மட்டுமே கவனத்தை செலுத்த சொல்லுவாங்க. ஆனா ஆண்டோரா எந்த மாதிரியான ஒரு கண்ட்ரினா அங்க உங்களுக்கு டாக்டர் ஆகணும்ங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட படிப்போட சேர்த்து நீங்க ஏதாவது கேம்ல சாம்பியனாவும் இருக்கணுமா. ஏன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் என்ன நம்புதுன்னா ஒரு டாக்டர் படிக்கிறவங்க நல்ல கேம் விளையாடுறதுனால அவங்களோட சர்ஜரி பண்றதுக்கான ஸ்கில் சப்கான்சியஸ்லி இன்னும் அதிகமாகுமா. அதாவது கேம் விளையாடுறது அவங்களோட சர்ஜரிக்கான நல்ல ஒரு ட்ரைனிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால அங்கெல்லாம் நீங்க டாக்டர் ஆகுறதுக்கு டாக்டருக்கு படிக்கிறதோட சேர்த்து ஒவ்வொரு வருஷமும் அங்க நடக்கிற கேமிங் கான்டெஸ்ட்லயே நீங்க சாம்பியன் ஆகணும். அண்ட் எந்த டாக்டரால கேமிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையோ அவங்க அந்த நாட்டுல கவர்மெண்ட் டாக்டர் ஆகுறதுங்கிறத கனவுல தான் யோசிச்சு பார்க்கணுமா. உண்மையாவே இந்த நாட்டுல இருக்கிற இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வியர்டா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 6, ஓஷியானால இருக்கிற வெனியோச்சிங்கிற கண்ட்ரி அங்க இருக்கிற எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்களா. ஏன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் என்ன நம்புதுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வேளை மோட்டிவேஷன் தேவைப்பட்டதுன்னா அந்த மோட்டிவேஷன் ஒரு மனுஷனால தன்னை தானே மோட்டிவேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள வேற யாருமே மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவங்கள எல்லா விதத்திலயுமே மோட்டிவேட் பண்ணி வச்சுப்பாங்களாம். அதனால அங்க எந்த ஒரு மூணாவது மனுஷனும் யாரோட கோலையும் அடைகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி அந்த கண்ட்ரில இருக்கிற வாலிபர்களை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்காக அங்க இருக்கிற எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸையுமே ரீசெண்டா பேன் பண்ணி வச்சிட்டாங்க. நம்பர் 7, நம்ம நாட்டுல எல்லாம் கொஞ்சம் வெப்பநிலை கூடினாலும் எப்படியாவது எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு வந்துடும். அது காரணமா வெயில் காலத்துல அடிக்கடி நம்ம பவர் கட் ஆகுறதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா இதே நேரத்துல பின்லாந்து எந்த மாதிரியான ஒரு நாடாகிடுச்சுன்னா அங்க உள்ள கவர்மெண்ட் அங்க உள்ள மக்களை அதிகமா எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களாம். அண்ட் யார் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே ஒரு நல்ல ஒரு ரிவார்டும் கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு வேஸ்டேஜ் அவங்க எதுக்காக பண்றாங்கங்கிற ஒரு கேள்விதான் நமக்குள்ள வரும். ஆக்சுவலா இன்னையில இருந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பின்லாந்துல நிறையவே சோலார் எலக்ட்ரிசிட்டி பிளான்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. அதனால பிரசன்ட் டேட்ல அங்க எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எதை வச்சு என்ன பண்ணணும்ங்கிறதே தெரியலையா. அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ற பிளான்களை ஆஃப் பண்ணி போட்டாலும் அதனால நிறையவே எக்யூப்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதையும் ஆஃப் பண்ணாம வச்சிருக்காங்களாம். அதனால இது காரணமா அங்க உள்ள கவர்மெண்ட் மக்களோட கரண்ட் பில்லை மன்னிச்சு விட்டு வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஏசி எல்லாத்தையுமே நாள் ஃபுல்லா ஓட விடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். யார் இந்த மாதிரி அவங்களோட வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையுமே 24 மணி நேரம் ஆனா வச்சு அதிகமான எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்றாங்களோ
பண்றாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய அளவுல ரிவார்ட்ஸும் கொடுத்துட்டு வராங்க. நம்பர் 8, இந்த உலகத்துல இருக்கிற நிறைய நாடுகள் ரொம்பவே நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு பழத்தை பேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். அது ஏன்ங்கறத பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த ஃப்ரூட்டோட பேர் தான் டியூரைன் ஃப்ரூட். இது நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் நிறைஞ்ச ஃப்ரூட்டா இருக்குது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த பழத்தை நம்ம எடுத்து வெட்டினதும் இந்த பழத்துக்கு உள்ள இருந்து ரொம்பவே ஹெவியான பேட் ஸ்மெல் அடிக்குமா. அண்ட் அதோட பேட் ஸ்மெல்ல அதை வெட்டுற மனுஷன் மயக்கம் போட்டு விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஃப்ரூட்டை தான் இந்த உலகத்துல எல்லாத்தோட அதிகமான பேட் ஸ்மெல் வாய்ந்த ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதோட இந்த அதிகமான பேட் ஸ்மெல் காரணமா இது நிறைய நாடுகள்ல பேன் ஆகும் இருக்குது. நம்பர் 9, நிறைய தம்பாக்கு விளம்பரங்கள்ல நிறைய பெரிய பெரிய ஆக்டர்கள் அண்ட் கிரிக்கெட்டர்களை பார்த்திருப்பீங்க. இந்த தம்பாக்கு விளம்பரங்கள்ல ஃபேமஸ் ஆக்டர்கள் அண்ட் கிரிக்கெட்டர்கள் நடிக்கிறனால அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நார்மலாவே ஒரு செலிபிரிட்டி தம்பாக்கு விளம்பரம் பண்றதுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்களாம். அண்ட் அந்த செலிபிரிட்டியோட பாப்புலாரிட்டியை பொறுத்து அது 50 ல இருந்து 60 கோடி வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஆக்டருக்கு ஒரு முழு படத்தையும் நடிச்சு கிடைக்கிற பணம் வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தம்பாக்கு விளம்பரத்துல நடிக்கிறதுல இருந்து கிடைக்குதாம். அதனால தான் இந்த ஃபேமஸ் செலிபிரிட்டிகள் எல்லாம் தம்பாக்கு விளம்பரங்கள்ல எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனா இத்தனை கோடிகள் வாங்கி இந்த செலிபிரிட்டிஸ் இந்த தம்பாக்கு விளம்பரத்துல நடிக்கிறனால எத்தனை கோடி இளைஞர்களும் கெட்டு போறாங்கங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நம்பர் 10, பிரேசில்ல எந்த ஒரு குழந்தைகளுமே ஸ்கூல்ல இருந்து லஞ்ச் பண்றதுக்கு விடவே மாட்டாங்களாம். அண்ட் அதுக்கான காரணம் எந்த ஒரு விதமான கிளைமேட் சேஞ்சோ இல்ல வெதரோ எதுவுமே கிடையாது. அது அங்க முன்னாடியே வச்சு கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு முறையா இருக்குது. ஆக்சுவலா பிரேசில்ல உள்ள முறைகள் படி எப்பவுமே 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க அவங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து இருந்தா லஞ்ச் இல்ல டின்னர் எதையுமே பண்ணணுமா. அண்ட் இந்த விஷயத்தை அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்கன்னா இதுக்காகவே ஸ்கூல் டைமிங் கூட குறைச்சு வச்சிருக்காங்க. இதனால குழந்தைகளுக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். நம்பர் 11, நம்ம இன்னைக்கு எந்த ஒரு புது காரை வாங்கினாலும் அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் நம்ம பாக்குறதோட சேர்த்து அதோட சேஃப்டி ரேங்கிங்ஸும் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்க தான் செய்வோம். ஆனா இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் பிராண்ட் கார் கம்பெனியான ரோல்ஸ் ராய்ஸ் எந்த ஒரு விதமான கார் கிராஷிங் டெஸ்ட்டுமே பண்ணவே மாட்டாங்களாம். ஆனா இவ்வளவு ஃபேமஸ் கம்பெனி அவங்களோட காருக்கான சேஃப்டி டெஸ்ட் எதுக்காக பண்ண மாட்டாங்கங்கறத பார்த்தோம்னா ஆக்சுவலா எல்லா வண்டிகளோட கிராஷ் டெஸ்டையும் என்கேப் என்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணும். எல்லா கார் கம்பெனிகளும் அவங்களோட காரை இந்த கம்பெனிட்ட தான் டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புவாங்க. இந்த கம்பெனி அந்த காரை வச்சு எல்லா விதமான டெஸ்டிங்கையும் பண்ணி அதுக்கான சேஃப்டி ரேங்கிங் கொடுப்பாங்களாம். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இந்த கம்பெனிட்ட அவங்களோட வண்டியை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புனாங்கன்னா அவங்களோட பிராண்டுக்கு இருக்கிற மதிப்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் இந்த என்கேப் கம்பெனிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரங்க அவங்களோட கார்களை டெஸ்ட் பண்றதுக்கு அனுப்பவே மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி அவங்களோட காரை டெஸ்டிங் அனுப்பாம இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஸ்டார்டிங் பிரைஸே ஒரு 4 ல இருந்து 5 கோடியில தான் இருக்கும். அண்ட் கிராஷ் டெஸ்டிங்கும் ஒரே மாதிரியான 3 ல இருந்து 4 கார்களை அனுப்பி வைக்க வேண்டியது இருக்குமா. இதனால ரோல்ஸ் ராய்ஸ்க்கு கிராஷ் டெஸ்ட்ல 20 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த காரணத்தினால ரோல்ஸ் ராய்ஸ் கிராஷ் டெஸ்ட் பண்ணாம இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்பர் 12, முகேஷ் அம்பானி எந்த கம்பெனியோட மொபைல் போனை யூஸ் பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு முறை ஒரு இன்டர்வியூல அவரோட பர்சனல் யூஸ்க்காக பிளாக்பெரி அண்ட் HTCயோட மொபைல் யூஸ் பண்றதா சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுவும் அதுல ஜியோ சிம் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதனால இப்ப அவர் போனை சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அதிகபட்சமான பிசினஸ் மேன் யாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சோஷியல் மீடியாஸ்ல இருந்து எல்லாத்தையுமே A to Z ஹேண்டில் பண்றதுக்கு தனியாவே ஒரு டீம் இருக்கும். அதனால மேக்ஸிமமான பிசினஸ் மேன்கள் எல்லாமே பெருசா எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லாத மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஹை செக்யூரிட்டி இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் உள்ள மொபைல்ல தான் யூஸ் பண்ணுவாங்களாம். சோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு மொபைலை இப்ப அம்பானி யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 13, நம்ம இந்தியால கிடைக்கிற அதே பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா கிடைச்சிட்டு இருக்குது. அதுல ஃபர்ஸ்டா நிறையவரோட ஃபேவரட் ஆன கிட்கட் சாக்லேட் எடுத்துக்கிட்டோம்னா கிட்கட்ல நம்ம இந்தியால பெருசா நிறைய ஃபிளேவர்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இந்த கிட்கட்க்கு ஜப்பான்ல மட்டுமே 300 வித்தியாசமான ஃபிளேவர்ஸ் இருக்குதா. அதுலயே முக்கியமா யூகேல கிடைக்கிற இந்த கிட்கட் ஃபிளேவர் நீங்க ஒரு முறை கூட சாப்பிட்டு பார்க்கணும்னு கூட யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா யூகேல உங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஃபிளேவர்லயும் தயிர் ஃபிளேவர்லயும் கிட்கட் கிடைக்கும். இன்னைக்கு வாயில வந்த ஃபிளேவர் எல்லாம் இறக்குற இந்த கிட்கட் ஒரு நேரத்துல வித்தியாசமான ஃபிளேவர் என்கிற பேர்ல வெறும் ஆரஞ்சு ஃபிளேவர் மட்டும் தான் இருந்ததா. அடுத்ததா நம்ம இந்தியால இருந்துட்டு 2 மினிட்ஸ் மேகி சாப்பிடாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறையாவது மேகி சாப்பிட்டிருப்பாங்க. இந்த மேகியோட நம்ம இந்தியால பெருசா வித்தியாசமான ஃபிளேவர்ஸ் கிடைக்காட்டியும் சைனால மேகியோட நிறைய வித்தியாசமான ஃபிளேவர்ஸ் அவைலபிளா இருக்குது. அதுல எக்ஸாம்பிளுக்கு சைனால கிடைக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிளேவரை பாத்தீங்கன்னா அதுதான் லெமன் சிக்கன் ஃபிளேவர். ஒருவேளை நீங்க துபாய்க்கு போனீங்கன்னா அங்க மேகி நூடுல்ஸோட சேர்த்து நிறைய வித்தியாசமான மேகி மசாலாக்களையும் உங்களால பார்க்க முடியும். அதாவது சவர்மா மிக்ஸ், கபாப் மிக்ஸ், லெமன் அண்ட் பெப்பர் மிக்ஸ், இந்த மாதிரி வினோதமான மேகி மிக்ஸ்கள் துபாயில கிடைக்கிறது மட்டும் இல்லாம மேகியோட இன்னும் நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் உங்களால துபாயில பார்க்க முடியும். அடுத்ததா நம்ம இந்தியால குர்குரேயோட வித்தியாசமான ஒரு ஃபிளேவர்னு சொல்லணும்னா அது தூஃபானி மிர்ச்ச சொல்லலாம். ஆனா இதே டேஸ்ட் இதே ஃபிளேவர் உள்ள குர்குரே பாகிஸ்தான்ல தூஃபானி மசாலான்னு சொல்லி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம குர்குரே பாகிஸ்தான்ல மட்டும் இன்னும் வித்தியாசமான ஃபிளேவர்களை இறக்கி இருக்காங்க. அதுதான் தை பாப்படி சாட் அண்ட் பார்பிக்யூ ஃபிளேவர். அண்ட் குர்குரே கம்பெனிக்காரங்க பாகிஸ்தானுக்காக ஸ்பெஷலா நிம்கோ என்கிற ஒரு விதமான ஸ்நாக்கை லான்ச் பண்ணிருக்காங்களா. அடுத்தது அமுல் எந்த நாட்டை சேர்ந்த ப்ராடக்ட்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அது ஒரு இந்தியன் ப்ராடக்ட். ஆனா உண்மையாவே இந்த அமுல் நம்ம இந்தியாவை சேர்ந்த பிராண்ட் தானே என்கிற கேள்வி இந்த ஒரு வீடியோ பார்த்ததும் வந்துரும். ஏன்னா ஒரு சோஷியல் மீடியா யூசர் சோஷியல் மீடியால ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல அவர் அமுல் மேட் இன் சைனா என்கிறத ப்ரூஃப் பண்ணிருப்பாராம். ஆனா அமுல் கம்பெனிக்காரங்க அமுல் ஒரு இந்தியன் ப்ராடக்ட்
தான் சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா விஷயம்னா மார்க்கெட்ல இப்ப ஃபேக்கான அமுல் பட்டர்கள் எல்லாம் வர தொடங்கிட்டு அந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்டோட பேக்கிங் எல்லாமே அப்படியே அமுல் பட்டர் போலவே தான் இருக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி டூப்ளிகேட்டான அமுல் பட்டரை வாங்கி ஏமாந்தவர் தான் இந்த வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அதனால சாப்பிடுற எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது ஒரிஜினல் தானே டபுள் செக் பண்ணியே வாங்குங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே போலவே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும். அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.